ஃபிலிம் ரிவ்யூ எனக்கு பிடிக்கல அல்லது இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பொதுமக்களும் திரைத்துறையை சார்ந்தவர்கள், இன்னொரு பக்கம் இந்த சினிமா திரைப்பட விமர்சனம் செய்கிறவர்கள் அல்லது ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் இருக்கிறார். 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க, இல்ல அந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க? உன் நாட்கள் தானே என் வாழ்க்கையே இருக்கு. கேட்கிற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு, புரியுதா? படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா தைரியமா போய் பாருங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா உங்க டிக்கெட்டை நான் ரீஃபண்ட் பண்றேன் அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்க. வா, என்னால நம்ப முடியலடா. அப்போ ரொம்ப கைத்தட்டி விசில் தட்டுற மாதிரி இருந்தால் அந்த படம் சூப்பர். கொஞ்சம் டெட் பேன் ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இப்படி இருந்தா படம் சும்மா. முதல்ல ஒரு 2-3 சுமார் படங்களுக்கு வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ ப்ளூ டிஷர்ட்டா அப்போ கண்டிப்பா படம் நல்லா இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களா ஒன்று வச்சுட்டாங்க. இல்லை படம் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று, படம் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய படம்னா அதுக்கு வந்து சூப்பர்னு சொல்கிற மாதிரி ஒரு தமிழ். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அப்படியா? அப்படித்தான். ரொம்ப ரேரா ரோஸ் பண்ணுற மாதிரி ஃபிலிம்னா அதுக்கு 2 கை எடுத்து கும்பிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கும்பிட்டா முடிஞ்சு. வீடியோ ரிவ்யூஸ் பண்றது இல்ல, தான் ரிவ்யூ பண்றது. சோ 3க்கு கீழ இருந்தா படம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. ஓகே, நான் இந்த பக்கம் வரேன். அப்ப நீங்க படத்தை ரிவ்யூ பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா இந்த வேர்ட் எல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு என்னங்கிறப்ப இது யாருக்கான படம்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எனக்கு அவங்களை கேட்கணும் போல இருக்கு. நீங்க யாரை சொல்றதுக்கு? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றதே வந்து எல்லாருமே ரெண்டாம யூஸ் பண்ற வேர்டா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம், அதை நான் ஒன் டைம் பார்க்கலாம். வேற லெவல்னா என்ன லெவல்? என்ன லெவல்? அது ஆர்டிகுலேட்டே பண்ணாம சிம்பிளா வேற லெவல்ல இருக்கு. ஆர்டிகுலேட் பண்ண தெரியாதவங்களோட லேக் ஆஃப் வெக்காபுலரி மாதிரி இருக்கு. குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. சமய நீங்க ஃபிலிம் ரிவ்யூ பண்ணலாம். இப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. ஃபுல் ரிவ்யூ சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சிட்டு கடைசியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கன்னுவாங்க. அதுக்கு நான் ஏன் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு ஒரு கஷ்டம். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றவாங்க. அப்புறம் 15 நிமிஷம் அந்த வீடியோ இருக்கும். இப்ப மெயின் கேள்விக்கு வருவோம். ரிவ்யூவர்ஸ் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம்? அண்ணே உடனே தானே சின்ன படங்கள் பேசினா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வர்றதில்ல. வியூ நிறைய கிடைச்சு பணம் வரணும், அதுதான் மெயின் ரீசன். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்களுக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது இது வந்து பொது சொத்து அல்ல. பொது சொத்து அல்லவா? இது பொது சொத்து அல்ல. எப்படி சொல்றீங்க? சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன். படம் உங்க அப்படிங்கிறது வருமானத்துக்கு வரல. இது வருமானம் இல்லைங்க, இது விமர்சனம் தான். இது என்னது? ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறீங்க? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பொதுமக்களுக்கு தானே வருதுங்க. இல்ல ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்றதுல. நீங்க சினிமா எதுக்கு எடுக்கிறீங்க? நாங்க சினிமா வந்து சம்பாதித்து எடுக்கிறோம். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நாங்களும் பண்றோம். நான் அடுத்த கேள்விக்கு வரேன். நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர். நான் குமார் அவசரப்பட்டிய. என்ன புரியல? சம்பாதிக்கிறது வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல. அவ்வளோ போலீஸ்காரர்களை மோசமானவர்களா காட்டியிருக்கீங்க. சினிமால நீங்க எவ்வளவோ அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க, ரைட்டா? ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமா சித்தரித்த படங்கள்லாம் இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மீடியா நிகழ்ச்சிகளை கிண்டல் பண்றீங்க, சரியா? இது மாதிரி ரிவ்யூ பண்றவங்கள பேசுறீங்க. நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். இது சரியான கேள்விதான். அவ்வளவுதான். சரியான கேள்விதான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.